சமூக நீதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாதி மதம் இனம் எதுவுமே தடை இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய உதாரணம் வந்து பெரியகுளம் ஏலா தான். பெரியகுளம் விவசாயிகள்ன்றது எல்லாமே குறு விவசாயிகள் தான். எல்லாமே 20 சென்ட் 10 சென்ட் 20 30 சென்ட் 50 1 ஏக்கரில் இருக்கவங்க ரொம்ப ரேர். ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு இடம் இருக்குது, நம்ம தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு நிறைய பேருக்கு அங்கே நிலம் இருக்குது, மீனவர்களுக்கும் அங்கே நிறைய இடம் இருக்குது. ஜாதிப்படி பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதியினருக்கும் அங்கே நிலம் இருக்குது. எல்லாம் பக்கத்து லேண்டாக இருக்கும். இவர் லேண்டில் சவுட்டி தான் அடுத்த லேண்டுக்கு போக முடியும், இவர் லேண்டில் வழியாக தான் மழை பயிரை கொண்டு போக முடியும். இங்கே சமூக ஒற்றுமைன்றதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நம்ம வந்து பெரியகுளம் ஏலா வச்சுக்கலாம். ஏன்னா பல சமுதாயங்களும் பல மதத்தவரும் பல இனத்தவரும் பல ஜாதியினரும் பக்கத்து லேண்டை வச்சு தான் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. எந்த குழப்பமும் வர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், எல்லாம் ஈக்குவாலிட்டி, எல்லாம் கலந்துரும். வயல்வெளி பாசனம் போது செம்புலத்து புல நீர் போயிலன்னு ஒரு பாடு வருது. அதே மாதிரி எல்லா நிலத்தில் உள்ள உரங்களும் எல்லா வளங்களும் ஒன்றா சேர்ந்து தான் பெரியகுளம் ஏலா இருக்குது.